Dear student, 12th standard chapter 3 ல exercise 3.1 ல sum number 3 if alpha comma beta and gamma are the roots of the cube equation okay x cube plus 2x square plus 3x plus 4 equals 0 form a cube equation whose roots are ஒரு கியூப் ஈக்குவேஷன் கொடுத்து அந்த கியூப் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் ஆல்பா பீட்டா காமா 3 ரூட்ஸ் வருமா அந்த 3 ரூட்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணிவிட்டு என்ன நமக்கு ஒரு புதுசாக ஒரு என்னன்னா கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க எந்த இதை ஃபார்ம் பண்ணி ஃபஸ்ட்டு கொஸ்டின் 2 ஆல்பா 2 பீட்டா 2 காமா வச்சு நம்ம புதுசாக ஒரு கியூபிக் ஈக்குவேஷனும் ஃபார்ம் பண்ணி கொடுன்னு கேட்குறாங்க ஓகே இதோட ரிசல்ட்டு ஆல்பா பீட்டா காமா தெரியும் அப்போ இதுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு சம்மேஷன் 1 சம்மேஷன் 2 சம்மேஷன் 3 கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கொடுத்துற ஈக்குவேஷனை வச்சு 3 ரூட்டை வச்சு நமக்கு கியூப் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம் ஓகே சரி ஓகே ஃபஸ்ட்டு கியூப் ஈக்குவேஷன் எடுத்து யூஸ் பண்ணிட்டான் ஏ வேல்யூ தெரியும் கோஎஃபிஷியன்ட் 1 பி வேல்யூ இது சி வேல்யூ இது டி வேல்யூ 1 4 இப்போ இதுக்கு சால்வ் பண்ணால் நமக்கு ஆல்பா பீட்டா காமன் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு இருந்து சம்மேஷன் வரும் அந்த 3 வேல்யூ ஆட் பண்ணால் வரும் மைனஸ் பி பை ஏ பி வேல்யூ நமக்கு தெரியும் -2/1 -2 சம்மேஷன் 2 ஆட் பண்ணும் ஆல்பா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்பா ஓகேவா அது என்ன வரும் சி பை ஏ 1னா வரும் மைனஸில் வரும் 2னா ப்ளஸில் வரும் சி பை ஏ சி வேல்யூ 3 தெரியும் ஏ வேல்யூ 1 3 சம்மேஷன் 3னா 3 வேல்யூ மட்டும் பண்ணணும் டி பை ஏ டி வேல்யூ 4/1 -4 ஓகே இப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன நமக்கு வரும் 2 ஆல்பா 2 பீட்டா 2 காமா வச்சு தான் ஒரு கியூப் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க ஓகே இப்போ ஃபஸ்ட்டு இதை ஃபார்ம் பண்ணலாம் அது நமக்கு ஃபஸ்ட்டு என்ன 3 வேல்யூ ஆட் பண்ணுறீங்க 2 ஆல்பா 2 பீட்டா 2 காமா சம்மேஷன் 1 இந்த சம்மேஷன் 1 சம்மேஷன் 2 சம்மேஷன் 3 போது இந்த கொடுத்துற ஈக்குவேஷனோட ஃபார்முலா ஓகே ரூட்ஸு இதில் நம்ம ஃபார்ம் பண்ணி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டு புதுசாக ஒரு கியூப் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம் ஓகே எப்படி ஃபார்ம் பண்ண பாரு சம்மேஷன் 1 2 ஆல்பா 2 பீட்டா 2 காமா 2 காமன் இடத்துல ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இப்போ ஆல்பா ப்ளஸ் பீட்டா காமன்னா கண்டுபிடிச்சி வச்சிருந்தது -2 யூஸ் பண்ணுறோம் அந்த -2 சப்ஜெக்ட் பண்ணிடுது -2 to 4 இப்போ சம்மேஷன் 1 4 இதுதான் நமக்கு புதுசோட சம்மேஷன் செகண்ட் சம்மேஷன் 2 வரும் ஆல்பா பீட்டாக்கா ஆல்பா இது ரெண்டு மட்டும் பண்ணுறீங்க இந்த லாஸ்ட்டு ஓகேவா ஆல்பா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்பா அப்போ 2 into 2 4 இது 4 இங்கேயும் 4 வரும் 4லாம் காமன் எடுத்துட்டா ஆல்பா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்பா இந்த வேல்யூ என்ன நமக்கு கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம் 3 கண்டுபிடிச்சிடும் அப்போ 3 into 2 12 சம்மேஷன் 3னா 3 2 ஆல்பா 2 பீட்டா 2 காமா இந்த 3 2 மட்டும் பண்ணால் 8 ஆல்பா பீட்டா காமா இது வேல்யூ நமக்கு -4 இப்போ -4 நெக்ஸ்ட் நமக்கு -4 8 -32 புதுசாக கியூப் ஈக்குவேஷன் நம்ம எக்ஸ் கியூப் மைனஸ் சம்மேஷன் 1 x ஸ்கொயர் ப்ளஸ் சம்மேஷன் 2 x மைனஸ் சம்மேஷன் 3 0 சம்மேஷன் 1ன்னு சில ஸ்டூடெண்ட் இந்த சம்மேஷன் 1 ஃபார்ம் பண்ணுறீங்க இது நமக்கு இந்த கியூப் ஈக்குவேஷனோட வேல்யூ நமக்கு 2 ஆல்பா 2 பீட்டா 2 காமாவோட சம்மேஷன் வரும் -4 இப்போ -4 மைனஸ் ப்ளஸ் 4x ஸ்கொயர் சம்மேஷன் 2 12 அப்போ 12x சம்மேஷன் 3 -32 இங்கே மைனஸ் ப்ளஸ் 32 = 0 இதை நமக்கு என்ன வரும் 2 ஆல்பா 2 பீட்டா 2 காமாவோட கியூபிக் ஈக்குவேஷன் நெக்ஸ்ட் சம் நம்பர் செகண்ட் சம் 1/ஆல்பா 1/பீட்டா 1/காமா ஃபார்ம் பண்ணி ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க ஃபர்ஸ்ட் சம் வந்து 2 ஆல்பா 2 பீட்டா 2 காமா வச்சு ஃபார்ம் பண்ணோம் செகண்ட் 1/ஆல்பா 1/பீட்டா 1/காமா ஓகே இந்த டேர்ம்ஸ்லாம் சம்மேஷன் 1 சம்மேஷன் 2 சம்மேஷன் காமன் ஃபேக்டர் தான் இப்போ நெக்ஸ்ட் நமக்கு இந்த வேல்யூ என்ன பண்ண வரும் ஃபர்ஸ்ட் நமக்கு 1/ஆல்பா ப்ளஸ் 1/பீட்டா 1/காமா எல்சி வந்து ஆல்பா பீட்டா காமா எடுத்துக்கு ஆல்பா பீட்டா காமா இதில் மட்டும் பண்ணால் இது ஆல்பா மட்டும் கேன்சல் ஆச்சுன்னா பீட்டா காமா இருக்கும் இதெல்லாம் இங்கே மட்டும் பண்ண வரும் பீட்டா மட்டும் ரிமூவ் ஆகிடும் ஆல்பா காமா இருக்கும் இந்த டேர்ம்ஸ் இங்கே மட்டும் பண்ணால் காமா ரிமூவ் ஆகிடும் டிவைடில் இருக்கிற வேல்யூ இதெல்லாம் மட்டும் பண்ணால் டிவைடில் இருக்கிற வேல்யூ வராது ரிமைனிங் 2 வேல்யூ வரும் இப்போ ஆல்பா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்பா என்ன வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணலாம் 3 யூஸ் பண்ணலாமா 3 ஓகேவா டிவைடட் பை ஆல்பா பீட்டா காமா என்ன வரும் -4 அப்போ இந்த மைனஸ் மேலே போட்டோம் -3/4 தான் சம்மேஷன் 1 சம்மேஷன் 2னா 2 பண்ணணும் இந்த 2 வேல்யூ இந்த 2 வேல்யூ இந்த லாஸ்ட் 2 வேல்யூ ஓகே 1/ஆல்பா 1/பீட்டா 3 சம்ஸ்ல வரும் கண்டினியூவாக கேட்டானா 1 டைம்ஸ் இது எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும் திரும்பி நெக்ஸ்ட் நேரம் அந்த இது கொடுத்துரு சம்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும் நமக்கு ஓகே ஆன்சர் கண்டுபிடிங்க ஒரு சிங்கிள் சம்ஸ் தான் கேட்பாங்க 1/ஆல்பா ஒன்றா நெக்ஸ்ட் அது 1/பீட்டா 1/காமா
1 by gamma 1 by alpha. இப்போ எல்லாத்துலையும் ஆல்பா பீட்டா காமா வந்து எல்சியம் எடுத்துங்க. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ண ஆல்பா பீட்டா மட்டும் கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் காமா இருக்கும். இந்த பீட்டா காமா கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் ஆல்பா இருக்கும். இங்கே காமா ஆல்பா கேன்சல் ஆச்சுன்னா பீட்டா மட்டும் இருக்கும். இப்போ ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாக்குன்னா யூஸ் பண்ணலாம் -2 சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஆல்பா பீட்டா காமாக்குன்னா யூஸ் பண்ணுறோம் -4. கேன்சல் பண்ணால் நமக்கு மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். 1 டைம்ஸு இது 2 டைம்ஸ். அப்போ 1/2 தான் சம்மேஷன் 2. லாஸ்ட்டு 1 by ஆல்பா 1 by பீட்டா 1 by காமா. ஆல்பா பீட்டா காமா மல்டிப்ளை பண்ணிட்டு மேலே 1 தான். 1 by ஆல்பா பீட்டா காமானா -4. அப்போ 1 by -4. அப்போ கியூபிக் ஈக்குவேஷன் x³ மைனஸ் சம்மேஷன் x² ப்ளஸ் சம்மேஷன் 2x மைனஸ் சம்மேஷன் 3 ஈக்குவல் ஆல்டர்னேட் சிம்பிள் இருக்கும். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் சிம்பிள். சம்மேஷன் 1 நமக்கு ரிசல்ட்டு -3/4 மைனஸ் மைனஸும் ப்ளஸ் 3/4. சம்மேஷன் 2 1/2 into x ப்ளஸ் இந்த மைனஸ் சம்மேஷன் 3 -1/4 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 1/4 = 0. இதுக்கு ஃபுல்லாக எல்சிஎம் 4 எடுத்துங்க. 4 எடுத்துட்டோம். 4ல் என்ன வரும் 1 அந்த 4ல் மட்டும் 4x². 4ல் எத்தனை டைம்ஸ் இருக்கும் 1 டைம்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் நமக்கு 1 into 3 3x². நெக்ஸ்ட்டு 4ல் எத்தனை டைம்ஸ் 2 இருக்கும் 2 டைம்ஸ் இருக்கும். 2 into 1 2x. 4ல் எத்தனை 1 டைம்ஸ் 1 into 4 டைம்ஸ் இருக்கும் 1. ஓகே. நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு 0. இந்த 4 இங்கே மட்டும் ஏன்னா 0 into 4 0 ஆகிடும். ரிமைனிங் 4x³ ப்ளஸ் 3x² ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 நமக்கு என்ன வரும் 1 by ஆல்பா 1 by பீட்டா 1 by காமாவோட கியூபிக் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் ஃபஸ்ட்டு 2 சம்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் அதே தேர்ட் சம்மு மைனஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா மைனஸ் காமா ஃபார்ம் பண்ணி ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. ஓகே. அதே சேம்னா கொடுத்துற ஈக்குவேஷனுக்கு அதே ஃபார்ம் பண்ணி வச்சு செகண்ட் இதுனா சம்மேஷன் 1 மைனஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா மைனஸ் காமா மைனஸ் காமன் ஃபேக்டர் எடுத்துகிறா ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 2 -2 மைனஸ் ப்ளஸ் 2. ஓகே. சம்மேஷன் 2 வரும். ஃபஸ்ட்டு இந்த 2 டைம்ஸு செகண்ட் பீட்டா காமா காமா ஆல்பா. ஓகே. மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ் இது ஹோல் டைம் ப்ளஸ் ஆயிரும். இப்போ ஆல்பா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்பா. இந்த வேல்யூக்கு ரிசல்ட் வரும் 3. இப்போ சம்மேஷன் 2 3. நெக்ஸ்ட் சம்மேஷன் 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் தான் வரும். ஆல்பா பீட்டா காமா -4 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 4 சம்மேஷன் 3. இப்போ கியூபிக் ஈக்குவேஷனா நம்ம நியூ கியூபிக் ஈக்குவேஷன் வரும். x³ மைனஸ் சம்மேஷன் 1x² ப்ளஸ் சம்மேஷன் 3x மைனஸ் சம்மேஷன் 3 = 0. x³ சம்மேஷன் 1 2 அப்போ 2x² ப்ளஸ் சம்மேஷன் 2 3x சம்மேஷன் 3 4 = 0. இதை நமக்கு என்ன வரும் மைனஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா மைனஸ் காமாவோட கியூபிக் ஈக்குவேஷன். ஓகே. ஃபஸ்ட்டு தேர்ட் சம்மில் 3 பார்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு -2 ஆல்பா 2 பீட்டா 2 காமா வச்சு கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம். செகண்ட் 1 by ஆல்பா 1 by பீட்டா 1 by காமா வச்சு செகண்ட் ஈக்குவேஷனுக்கு கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம். தேர்ட் மைனஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா மைனஸ் காமா ஃபார்ம் பண்ணி ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். 3 சம்ஸ் கேட்க மாட்டாங்க. எனி ஒன் எக்ஸாமில் கேட்பாங்க. 3 மார்க்கு 5 மார்க் கூட கேட்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.